ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு டிகே பெட்ஸ் அகெயின். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேடை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் எபிசோடில் ப்ளூடூத் பேடை பற்றியும் அதனுடைய குரோமோசோம் என்னென்ன என்பதை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இங்கே இப்போது ஒரு க்ரீன் பேர்டுக்கு அதனுடைய பிளட்டில் ப்ளூடூத் குரோமோசோம் கேரி ஆகிருக்குன்னு வச்சுப்போம். அதாவது ஒரு ப்ளூடூத் பேடினுடைய ஸ்பிளிட்டை ஒரு க்ரீன் பேட் கேரி பண்ணிகிட்ருக்கு. இதில் நார்மலாக க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேர்டு உங்கள் ஏபெரிலையோ இல்லை ஃபார்ம்லையோ இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா மோஸ்ட்லி க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூ ஒன், அதாவது க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூ பேர்டு தான் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. ஸோ இந்த க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேர்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் இல்லாமல் நான் படித்த சில லவ் பேர்ட்ஸ் பற்றின ஆர்டிகல்ஸில் இருந்து, சில புக்கில் இருந்தும், சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்ட பல விஷயங்களை வச்சு இந்த க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேர்டு சிக்கான ஸ்டேஜில் இருந்தே சில ஐடென்டிஃபிகேஷனை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அது என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட், டவுன் ஃபெதர்ஸ். ரெண்டாவது, மாஸ்க் அப்பீரியன்ஸ். மூணாவது, பீக் கலர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் சிலர் பேர்டனுடைய டைல் ஃபெதர் மார்க்கிங்கை வச்சும் அப்புறம் ரம்பை பார்த்து கூட இது என்னென்ன பேர்டனுடைய ஸ்பிளிட் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எனக்கு தெளிவான கிளாரிஃபிகேஷன் இல்லாததுனால எனக்கு தெரிஞ்ச இந்த 3 பாயிண்ட்ஸுகளை பற்றி மட்டும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. டவுன் ஃபெதர்ஸ்னால் என்ன? ஒரு சிக்கு முட்டையிலேருந்து பொரிஞ்ச நாள்லேருந்து அதுக்கு புதுசாக ப்ராப்பரான ஃபெதர்ஸ் வர வரைக்கும் இடைப்பட்ட நாளில் பஞ்சு மாதிரி புசு புசுன்னு இருக்கிற ஃபெதர்ஸ் தாங்க டவுன் ஃபெதர்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த டவுன் ஃபெதர்ஸை வச்சியே இந்த சிக்கு ப்ளூ பேர்டுன்னு இந்த சிக்கு க்ரீன் பேர்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த இமேஜை பாருங்கள். க்ரீன் பேர்டாக வரப்போகிற சிக்குங்களுக்கு டவுன் ஃபெதர்ஸ் yellowish கலரில் இருக்கும். ப்ளூ அண்ட் பார்ட் ப்ளூ பேர்டுகளுக்கு டவுன் ஃபெதர்ஸ் ஒயிட் கலரில் இருக்கும். இது நார்மல். இப்போ நமக்கு க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேர்டு இந்த ஸ்டேஜில் டவுன் ஃபெதர்ஸை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க. இங்கே ஒரு சிக்குக்கு டவுன் ஃபெதர்ஸ் ஒயிட் கலரில் வந்திருக்கு. ஸோ இது ப்ளூ பேர்டு இல்லை பார் ப்ளூ பேர்டாக வரும். அப்படி தான் நினைப்போம் நம்ம நார்மலாக. பட் இந்த சிக்கு ப்ராப்பரான ஃபெதர்ஸ் வரும்போது ஒரு க்ரீன் பேர்டு மாதிரி வந்தால் இட்ஸ் அ கன்ஃபார்ம் க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேர்டுங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. டவுன் ஃபெதர்ஸை வச்சு க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேர்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். பேர்டனுடைய மாஸ்க் தோற்றத்தை வச்சு கூட இது க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேர்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜில் நல்லா க்ரோ ஆன ஸ்டேஜில் அதனுடைய ஹெட்டு ஃபோர்ஹெட்டில் நார்மல் க்ரீனை விட இந்த க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேர்டுக்கு லைட் அண்ட் பிரைட் ஷேடாக இருக்கும். இது ஒரு அடையாளம். மிடில் கொடுத்துருக்கிற இமேஜை கவனிங்க. மாஸ்க் அண்ட் நார்மல் க்ரீன் பேர்டை விட பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். சொல்லப்போனால் க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூ பேர்டை விட இந்த க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூ டூ பேர்டுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது ஒரு அடையாளம். இப்போது ரைட் சைடில் இமேஜை கவனிங்க. இதில் மாஸ்க் பேட்டர்ன் ஃபுல் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரியான பேட்டர்ன் ரேராக தான் வரும். பட் பேர்டு மால்ட்டிங்லாம் மாறி அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த ஆரஞ்சு கலர் எல்லாம் டிஸப்பியர் ஆகும். நார்மல் க்ரீன் இல்லை க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூ பேர்டு போலவே வந்துடும். இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் இருந்தாலும் இது ஒரு க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேர்டு தான். மாஸ்க் அப்பீரியன்ஸை வச்சு க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேர்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஃபைனலாக நம்ம பீக் கலரை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூடூத் பேர்டனுடைய பீக் லைட் கலராகவே இருக்கும். அது எப்படி இருக்குன்னா அதனுடைய மாஸ்கில் இருக்கிற ஆரஞ்சு கலரும் பீக் கலரும் ஒரே மாதிரி ஒத்து போகிற அளவுக்கு மேட்சாக இருக்கும். பிறகு ஃபுல் அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த
க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூ டூப் பேர்டினுடைய பீக்கு நார்மல் க்ரீன் சீரியஸ் பேர்டு பீக் போலவே மாறிடும். இந்த மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற ஒரு பினோடைப் பேர்டு உங்கள் ஏவரிலையோ இல்லை ஃபார்ம்லேயோ இருந்து அது க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூ டூப் பேர்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் ப்ளூ பேர்டு கூட இதை பேர் பண்ணுங்கள். ஆஸ்பிரிங்கில் வர சிக்குங்க எல்லாம் பேர் ப்ளூ சிக்குங்களாக வந்தால் அது கன்ஃபார்ம் 100% ப்ளூ டூப் பேர்டு தாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த க்ரீன் ஸ்பிளிட் ப்ளூ டூப் பேர்டினுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்டில் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.